இனிமேல் நாம் என்ன செய்ய போகிறோம் என்றால், பவுலடியார் அங்கேருந்து கொரிந்து பட்டணத்துக்கு போகிறார். தயவுசெய்து 18வது அதிகாரத்துக்கு வருவோம். கொரிந்து பட்டணத்திலையும் அவர் என்ன செய்திருக்கிறார்? சுவிசேஷத்தை அறிவித்திருக்கிறார். சுவிசேஷத்தை அறிவித்த அனைத்து காரியங்களும் இதிலே சொல்லப்படவில்லை. ஒரே ஒரு 1-2 காரியங்கள் தான் என்ன இருக்குன்னா, அவன் 5வது வசனத்தை பாருங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 18வது அதிகாரம் 5வது வசனம். இருந்து சீலாவும் திமோத்தேயும் வந்தபோது பவுல் ஆவியில் வைராக்கியம் கொண்டு இயேசுவே கிறிஸ்து என்று யூதருக்கு திருஷ்டாந்தப்படுத்தினான். ஆமாம், இதை அவர் பேசின முழுசுமாக பார்த்தீங்கன்னா கடைசியில் ஒரு இந்த இடம் தான் மட்டும்தான் தெரியுது நமக்கு. இயேசுவே கிறிஸ்து என்று திருஷ்டாந்தப்படுத்தினான். இது மாதிரி முன்னாடி சொல்லியிருக்காரு. வேறங்க இதே வசனத்தை சொல்லியிருப்பார், இயேசுவே கிறிஸ்து என்று. 9வது அதிகாரத்தை பார்த்தீங்கன்னா, தமஸ்குல தாமதமின்றி இயேசுவே கிறிஸ்து என்று பிரசங்கித்தான், எல்லாரையும் கலங்கடிக்க பண்ணினார். அப்புறம் திரும்ப எருசலேமுக்கு வர்றார். எருசலேமில் இதே தான், இயேசுவே கிறிஸ்து என்று சொல்கிறார். அவருடைய பவுலடியாருடைய ரத்தன சுருக்கம் என்ன? இந்த இயேசுவையே தேவன் என்ன செய்திருக்கிறார்னா, இரட்சகராகவும் மேசியாகவும் வைத்திருக்கிறார். இதை தான் பேதுருவும் சொல்கிறார் 2வது அதிகாரத்தில். அதே தான் அவர் சொல்கிறார். இங்கே அவர் சொன்னதில் ரொம்ப சுருக்கமாக ரத்தன சுருக்கம் இந்த சுவிசேஷம் என்ன? இயேசுவே கிறிஸ்து, அவ்வளோதான். இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீஷர்களை பார்த்து கேட்குறாரு, நான் யார் என்று ஜனங்கள் சொல்லுகிறார்கள். சரிங்களா? அப்போ என்ன ஆன்சர் கொடுக்குறாங்க? எல்லாருமே என்ன ஆன்சர் கொடுக்குறாங்க? நீர் தீர்க்கதரிசிகளில் ஒருவர் அப்படிங்கிறாங்க. அப்புறம் யோவான் ஸ்நானகன் உயிரோடு வந்திருக்காரு, மறுபடியும் அல்ல எலியா வந்திருக்கிறாரு அப்படிங்கிறாங்க. அப்புறமேல பாயிண்ட்டை மக்கள் என்ன சொல்கிறாருங்கிறத விட்டுட்டு ஆண்டவர் நேரோ டவுன் பண்ணுறார். நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு நேரோ டவுன் பண்ணுறாரு. நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று. இதே தான் இங்கே சொல்கிறார். அந்த அப்போஸ்தல அறிக்கை இருக்குது பார்த்தீங்களா? என்ன அப்போஸ்தல? இயேசுவே கிறிஸ்து என்கிறது தான் அப்போஸ்தல அறிக்கை. அதனால தான் இயேசுவானவர் சொல்கிறார் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரம் 18வது வசனம், நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லில் மேல். எந்த கல் என்றால் நீ சொன்ன இந்த அப்போஸ்தல உபதேசம் இருக்கிற அப்போஸ்தல அறிக்கை, அந்த கல்லின் மேல் இயேசுவே கிறிஸ்து என்று சொல்லக்கூடிய விசுவாசத்தினுடைய அடிப்படையில் நான் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. ரொம்ப தெரியும். அதாவது நீங்கள் எதிர்பார்த்திருந்த மேசியா இவர்தான். நீங்கள் ஒரு நிகழ்ச்சியில் நீங்கள் சொன்னீங்க பாஸ்டர் ஜோயல், அதாவது அவருடைய வாழ்க்கையிலேயே உயிர்த்தெழுதலை பார்த்த உடனே எல்லாமே தலைகீழாக மாறிடுது. இயேசுவானவர் உயிர்த்தெழுந்தார் என்றால் நிச்சயமாக அவர் சபிக்கப்பட்டவர் அல்ல. உயிர்த்தெழுந்தவர் சபிக்கப்பட்டவராக இருக்க முடியாது, ஆசீர்வதிக்கப்பட்டவர், எனவே அவர் மேசியா என்று சொல்லி மாறுகிறார். சரி, அத்தனை பட்டணத்திலிருந்து கொரிந்து பட்டணத்துக்கு வருகிறார். இந்த கொரிந்து பட்டணத்துடைய நிகழ்ச்சியை குறித்து நம்ம அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 18வது அதிகாரம் 1 முதல் 18 வசனங்களில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய ஊழியம் முழுவதுமாக எழுதப்பட்டிருக்கிறது. கொரிந்து பட்டணத்தை பற்றி என்னெல்லாம் தெரியும் உங்களுக்கு? ஒரு 2 கடிதம் எழுதியிருக்காரு, தெரியுமா? ஆமாம், என்னங்க 3 கடிதம் இருக்காரு. ஒன்று நம்மள்ட்ட இல்லை. ஆமாம், 3 கடிதம் 4 பிரயாணங்கள். ஆனால் நம்மள்ட்ட ஒரு கடிதம் கிடையாது. அதான் முதலாவது ஒன்று, உண்மையான 1 கொரிந்தியர் அது இல்லை. ஏன்னா நான் முன்னமே எழுதியிருக்கிறேன்னு 2 கொரிந்தியரில், அதாவது 1 கொரிந்தியர்லேயே முன்னமே எழுதியிருக்கிறேன்னு சொல்கிறாரு. அது பாரமான கடிதம். சரி, வேறு என்ன? கொரிந்து பட்டணம் வசதிகளும் என்னது? சகல வசதிகளும் குறைவே இல்லாத ஒரு பட்டணம், சமுத்திரத்து பக்கத்தில் இருக்கிற ஒரு குறைவே இல்லாத பட்டணம். அதாவது என்ன சொல்லலாம், அதாவது எல்லாத்துக்கும் பேர் போனது, வியாபார ஸ்தலம், ஒரு வியாபார ஸ்தலம். லாஸ் வேகஸ் மாதிரி, அது அமெரிக்காவில் சொல்லுவாங்க, லாஸ் வேகஸ் மாதிரி. ஆமாம், துறைமுக பட்டணம். 2 பட்டணங்கள் இருந்து, ஒன்று கெங்கிரேயா ஒரு இடத்துக்கு பக்கத்தில் ஒரு 2 துறைமுக பட்டணங்களுக்கு இடையில இருந்திருக்குது. ஆமாம், துறைமுக பட்டணங்கள். சாயங்காலம் வரைக்கும் எப்போ போதையிலே தான் இருப்பாங்க. காலையில் சாயந்தரம் வரைக்கும் போதையில் தான் இருப்பாங்க. அவன் செம குட்டி தான் எல்லாத்தையும். அப்புறம் வேறு என்ன தெரியும்? நிறையா இருந்துச்சு, நிறைய பிரச்சனைகள் இருந்தது இங்கே. விபச்சார பிரச்சனை, வேறு என்னெல்லாம்? லாஸ் வேகாஸ் மாதிரியா? ஆமாம், அதான் எல்லாமே சூதாட்டம் எல்லாமே அங்கே இருந்தது. ஏன்னா அங்கே பிரயாணம் பண்ணுறவங்க அங்கே ஸ்டே பண்ணி இருந்துட்டு போவாங்க. ஒரு தீவு, மியாமி தீவு மாதிரி, ஏதோ ஒரு தீவு மாதிரி அங்கே ஃபுல்லாக அதுக்காக தான் போகிறாங்க. எல்லாமே இருக்குதுன்னா பின்ன அது பிக்னிக், எல்லாமே இருக்குது, பிக்னிக் ஸ்பாட்டு. ஆமாம், ரெக்ரியேஷன் பிளேஸ். ஒரு யாராவது சொல்லுவாங்களா, சில
டே இந்த ஊருக்கு போனால் அந்த இடத்துக்கு போகணுண்டா, பிரியாணி எங்கே கிடக்குண்டா அப்படின்னு சொல்லுவாங்களா, அது மாதிரி அப்படி சொல்லிட்டு போவாங்கல்ல. நம்ம திண்டுக்கல் போனால் வந்து அவசியம் அந்த பிரியாணி பார்க்குறேன்டா அப்படின்னு, அதை விட்டுட்டு வரக்கூடாது அப்படின்னு வீட்டில் சாப்பிடணும், வாங்கிட்டு வந்து வீட்டில் தான் சாப்பிடணும். இல்லை, அங்கே சாப்பிட்டு மீதியை விட வீட்டில் சாப்பிடும். எப்போ எல்லா இடத்துலையும் ஒரு விசேஷம் இருக்கும். அந்த விசேஷத்தை அடியே அந்த இதெல்லாம் விட்டுறக்கூடாது. ரொம்ப மும்முரமாக இருப்பாங்க. ஆளுகளை பார்க்குறவங்களோ சொந்தக்காரங்களை பார்க்குறவங்களோ இல்லை, அதை விட்டுறக்கூடாது. இதே மாதிரி இந்த குழந்தை பட்டணத்துக்கு வர்றவங்க எல்லாருமே ஒரு மார்க் போட்டு வருவாங்க. ஓகே, இங்கே வந்து ஒரு வாரம் கேம்ப் போடணும், ஒரு வாரம். ஏன்னா அவங்க நிறைய பிரயாணங்களில் போயிட்டே இருப்பாங்க, வீடை விட்டுட்டு வருவாங்க. அதனால் அங்கே கேம்ப் போடணும்னு வர்றாங்க. வேறு என்னலாம், வேறு என்ன இந்த வியாபாரம் பண்ணுறதுக்கு நல்ல ஒரு வியாபாரம். ஆமாம், எல்லா வியாபாரம் உண்டு. ஆமாம், அதாவது மாம்சத்துலேருந்து மாம்சம் வரைக்கும் வியாபாரம் உண்டு. ஏன்னா அங்கே பெரிய இறைச்சி கடை இருந்திருக்கு, கடைகள் நிறைய பெரிய இறைச்சி கடைகள் இருந்திருக்கு. இறைச்சிக்கு ரொம்ப பேர் போனது இடமா. அப்புறம் வேறு என்னெல்லாம் தெரியும் உங்களுக்கு? விக்கிரக ஆராதனை இருந்திருக்குது. ஆமாம், எல்லா லாங்குவேஜ் பேசுகிறவங்க, நிறைய லாங்குவேஜ் பேசுகிறவங்க. அதான் அந்த அந்த பற்பல பாஷை அந்நிய பாஷையாக போனதுக்கு காரணமே அங்கே அதுதான். ஆமாம், பற்பல பாஷை அந்நிய பாஷையாக போனதுக்கு. ஆனால் அவங்க புரியாத பாஷைகள்லாம் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. எதுக்கு எடுத்தாலும் டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க. கம்யூனிட்டிக்காரங்களும் அங்கே எல்லா கம்யூனிட்டியும், அது வித்தியாசமான கம்யூனிட்டி இருந்திருக்காங்க. ஆமாம், வித்தியாசமானவர்கள். வேறு என்னெல்லாம் நிறைய தெரியுது உங்களுக்கு? வேறு என்னெல்லாம் கொரிந்தி பட்டணத்தை பற்றி பாருங்க. கொரிந்து பட்டணம் அகாயா நாட்டினுடைய தலைநகர். அதுதான் சிறப்பான பட்டணம். கிமு 8வது நூற்றாண்டிலிருந்தே மத்திய தரைக்கடல் நாடு இருக்குது பார்த்திங்க, இந்த மெடிட்டரேனியன் சி, அதை சுற்றி உள்ள நாடுகள், அதில் வந்து எல்லாமே வியாபார முக்கியத்துவம் உள்ள நாடுகள் எல்லாமே. நீங்கள் சாலமோனுடைய சாலமோன் ராஜாவுடைய நாட்களில் பார்த்தீங்கன்னா எல்லா இடங்களிலும் கப்பல் பிரயாணங்கள் போணுச்சு. சாலமோன் வந்து இந்தியாவுக்கே கப்பல் பிரயாணம், மயில் தொகை குரங்குகள்லாம் கொண்டு போனதாக சரித்திர வரலாறுகள் உண்டு. ஆக அந்த மத்திய தரைக்கடலில் இருக்குல்ல, அதில் வந்து முக்கியமான ஒரு வியாபார ஸ்தலம் அது கொரிந்து பட்டணம். அந்த தலைநகர் மட்டும் கிடையாது, அந்த ஏரியாவுக்கு, அந்த ஏரியா அந்த பெரிய ரீஜனுக்கே அதுதான் ஒரு தலைநகர். அப்புறம் 2 புகழ். ஒன்று என்னென்னா, கடல் மார்க்கமாகவும் அதில் வழி இருந்துச்சு, ரோம பெருஞ்சாலை மார்க்கமாகவும் வழி இருந்துச்சு. 2 புகழ் பெற்றது. ஒரு இது கிடையாது, துறைமுகம் கிடையாது, 2 துறைமுகங்கள் இருக்குது. இந்த இடம் ரொம்ப பாதுகாப்பான இடம். அதாவது நிறைய மழைகள் அடித்தாலோ அது புயல் அடித்தாலோ இது உள்ளே இருக்கிறதுனால நிறைய சேதமாகாது இந்த பகுதி. வேறு என்ன இந்த பகுதியில் பார்க்கணும்னா, இவர் பவுலடியார் என்ன சொல்கிறாரு, பின்பு 18வது அதிகாரம் 1வது வசனத்தில் பார்ப்போம். அதன் பின்பு பவுல் அத்தனை பட்டணத்தை விட்டு கொரிந்து பட்டணத்துக்கு வருகிறார். வரும்பொழுது அவருக்கு நிறைய என்ன சொல்லுவோம், சோர்வுகள் இருந்திருக்கும். என்ன சோர்வெல்லாம் இருந்திருக்கு அங்கே? இதுனது கிட்டத்தட்ட 6-7 மாதத்துக்கு முன்னாடி இதுலேருந்து பிலிப்பு பட்டணத்தில் வாங்கலாம் அடி. அப்புறம் அதுக்கு பின்பதாக தெசலோனிக பட்டணத்தில் விரட்டி விட்டது, அங்கே ஒரு பெரிய கலவரம். பெரோயா பட்டணத்தில் விரட்டினது. அதுக்கப்புறம் அத்தேனே பட்டணத்தில் அதுவும் ஒரு பெரிய இது கிடையாது, ரொம்ப கஷ்டம்தான். அதோடு வர்றாரு. அப்புறம் அத்தேனே பட்டணத்தில் முழுவதுமாக அவருக்கு வந்து என்ன சொல்கிறாரு, அவர் அமைதியில் இல்லாமல் இருந்தது. ஏன்னா விட்டுட்டு வந்த ஆளுங்க எப்படி இருக்காங்கன்னு தெரில. 2 பேர் அவங்களோட கூட இருந்தார், தீமோத்தேயும் சீலாவும். இவங்கெல்லாம் புறப்பட்டாங்க. ஆனால் 2 பேரையும் பிலிப்பு பட்டணத்துலையும் தெசலோனிக்க பட்டணத்துலையும் விட்டுட்டு வந்துட்டார். அத்தேனே பட்டணத்தில் தனிமையாக இருக்கிறார். இப்போ தனிமையாக இருக்கிறது மட்டும் ஒன்றும் இல்லை, அத்தேனே பட்டணத்தில் உள்ள பிரச்சனைகள் ஒன்று, அவருடைய ஆவியில் கலங்குகிறார். அதற்கு மேலாக நாம் என்ன பார்க்குறோன்னா, இது வரைக்கும் கட்டின சபைகள் சரியாக இல்லை, இன்னும் தெசலோனிக்க பட்டணத்தில் சரியாக இல்லை. அங்கேருந்து இந்த ஆளுங்க வரலை. நீங்கள் 1 தெசலோனிக்கர் 3வது அதிகாரம் 1 முதல் 6 வசனங்களை பார்த்தீங்கன்னா, நாங்கள் அத்தனை பட்டணத்தில் தரித்து விடப்படுகிறது நல்லதென்று அறிந்து இந்த உபத்திரவங்களை ஒருவனை உங்களை அசைத்து கொள்ளாதபடிக்கு நாங்கள் தீமோத்தேயுவை அனுப்புகிறோம் அப்படின்னு சொல்கிறார். நான் அத்தனை பட்டணத்தில் தனிமையாக இருப்பது நல்லதாக இருந்தாலும் இவனை அனுப்பி வைக்கிறேன், ஆனால் வந்து எங்களுக்கு நற்செய்தியை கொண்டு வந்தான்னு சொல்கிறார். ஆக அவருடைய மனதிலும் ஒரு பெரிய தாக்கம் இருக்கிறது. இப்போ வந்து யாருமே இல்லாதனால பணம் இல்லை, வேலை செய்ய வேண்டியதாக இருக்குது. பணம் இல்லை அவர் கையில். அதனால் யாராவது வேலை கொடுப்பாங்களான்னு பார்த்து வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டாரு, பணம் இல்லாது. கூடார தொழில் செய்கிறார். எல்லா இடங்களும் சோர்ந்து போய் ஒரு சோர்வான நிலைமை. இந்த நிலைமையில் தான் அங்கேருந்து செய்கிறார். சரி, அவங்களுக்கு வந்து ஒரு குடும்பம், அகிலா பிரிஸ்சில்லார் குடும்பம். இதை பற்றி என்ன, இந்த குடும்பத்தை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும்? இந்த குடும்பத்தை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும்?
ஆக்கிலா பிரிஸ்கில்லா குடும்பத்தை பற்றி. 2 பேரும் இன்ஜினியர். என்னங்க 2 பேரும் என்ஜினியர். பெரிய பிஸ்னஸ் பீப்புள், ஆண்டர்பிரினர். கூடார தொழில் பண்ணுறாங்கன்னாக்கா அவங்க கூடார தொழில் வேணால் இன்ஜினியரிங் தான். ஓகே, கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் இல்லை. ஓகே, ஆமாம். அதாவது என்ன சார், ஆண்டர்பிரினர் ரொம்ப ஸ்கில்ஃபுல் பீப்புள். கூடார தொழில் என்று சொல்வது என்னென்றால், அதாவது தோல் பதனிடக்கூடிய ஒரு தொழில். அந்த தோலை தைப்பாங்க. ஆட்டுத்தோல் மாட்டுத்தோலை எடுத்து என்ன செய்கிறாங்க, அதை தச்சு ஒரு பெரிய கூடாரமாக மாற்றுவாங்க. ஏன்னா அந்த நாட்களில் அநேக பேர் கூடாரங்களில் வாசம் செய்ததுனால அது வீடு கட்டுற மாதிரி. நீங்கள் சொல்கிற ஓரளவுக்கு இன்ஜினியர் தான். வீடு கட்டக்கூடிய ஒரு கூடார தொழில் அது செய்கிறவங்க. வேறு என்ன தெரியும் அவங்கள பற்றி? யூதர்கள். அவங்க என்னங்க யூதர்கள்? 2 பேருமே யூதர்களா? இல்லை, எனக்கு என்னமோ பார்க்க ஒரு ஆள் தான் யூதராக தெரியுது. நீங்கள் நல்லா கவனிக்கணும். அக்கிலா என்னும் நாமமுடைய ஒரு யூதனையும் அவன் மனைவியாகிய பிரிஸ்கில்லாவையும் போட்டிருந்தா எப்படி போட்டிருந்தனும்? 2 பேரும் யூதனும் போட்டிருக்கணும். இப்படி போடலை. அக்கிலா மட்டும்தான் யூதராக இருந்திருக்கணும். பிரிஸ்கில்லா ஒரு வேற ஒரு இதிலேருந்து வந்திருக்க வேண்டும். சரி, இவங்க விசுவாசிகளாக இருந்தாங்களா இல்லையா? கொரிந்து பட்டணத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி விசுவாசிகளாக இருந்தாங்களா? வந்த பிறகு தான் விசுவாசிகளா? இல்லை, அவங்க யூதர். அதாவது ஆக்கிலா ரோமாபுரியை விட்டு அவர் அங்கேருந்து துரத்து விடப்பட்டிருப்பாரு. யூதர்களெல்லாம் போக வேண்டும் தான் சொல்லப்பட்டிருக்குது. யூதர்லாம் போக வேண்டியதுன்னா ஆமாம், அதனால இங்கே தங்கினார். சரி, பவுலடியார் யார் வீட்லேயும் போய் ஒன்றா அங்கே போய் இருப்பாரான்னு தெரில. இவங்களை பார்த்துருக்கிறாரு. நிச்சயமாக அவங்க இதுக்கு முன்பதாக வர்றதுக்கு முன்பதாகவே அவங்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு இருக்க வேண்டும். அதுதான் ரொம்ப தெளிவாக அங்கே இல்லை. ஏன்னா பின்பதாக அவங்க வீட்டிலே சபையை ஆரம்பிக்கிறாங்க. கொரிந்து பட்டணத்துலேயே அவங்க வீட்டில் சபை இருக்கிறது. அப்புறம் பவுலடியாரோடு கூட அவங்க 18வது அதிகாரத்தினுடைய பின்பகுதியில் பார்த்தோன்னா எபேசு பட்டணத்துக்கு போகிறாங்க. அங்கேயும் எபேசு பட்டணத்துலேயே சபை ஆரம்பிக்கப்பட்டிருக்குது. திரும்ப இதுக்கு இடையில் அவங்க என்ன செய்கிறாங்க, திரும்ப ரோமாபுரிக்கு மறுபடியும் போயிடுறாங்க. அங்கேயும் சபை இருந்திருக்குது. பொருள் ஆராய்ச்சியில் கண்டுபிடிச்சிருக்காங்களா பிரிஸ்கில்லா தொடங்கின சர்ச்சு? பிரிஸ்கில்லா பேரில் இருக்கிற சபை இருக்கிறது. பிரிஸ்கில்லா இருந்த அவங்க வீடு வியாபார ஸ்தலமாக இருந்ததுனால அவங்க வீட்டினுடைய மேல் பகுதியோ அல்லது உட்பகுதியோ ஏதாவது ஒரு பகுதி சபையாக இருந்திருக்குது. முன்னாடி கடை, பின்னாடி சபை. இப்படி தான் அவங்க வீடை தான் சபையாக்கியிருக்கிறாங்க. வீடுகளெல்லாம் கொஞ்சம் இடித்து பெருசாக்கி சபைகளாக இருக்கிறாங்க. வேறு என்னெல்லாம் தெரியும்? வேறு என்ன அவங்களை குறித்து தெரியும்? டீச்சர் அவங்க. ஆமாம், அவங்களுக்கு நல்ல வேத சத்தியம் தெரிஞ்சிருக்கு. எனவே தான் நான் அப்போல்லோ கூப்பிட்டு அலெக்சாண்ட்ரியன் ஸ்கூலில் படித்த அந்த நபருக்கே இவங்க ஒழுங்காக புத்தி சொல்லியிருக்கிறாங்க. பைபிள் காலேஜ் ஸ்டூடெண்ட்டை கூப்பிட்டு வச்சு வீட்டில் உட்கார வச்சு, நீ சரியில்லைப்பா, எனக்கு கொஞ்சம் சரியாக திருத்தி படி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. திருப்பி படின்னு இருக்காங்க. குழந்தை இல்லை அப்படின்னு சொல்லி சரித்திரத்தில் குழந்தைகள் இருந்திருப்பாங்களா இல்லையான்னு சரியாக தெரியல. ஆமாம், பிரிஸ்கில்லா ஒரு ரிச் ராயல் உமனாக இருந்திருக்கு. ஆமாம், அது பேர் நம்ம பார்ப்போம். அதை தொடர்ந்து நம்ம பார்ப்போம். பேர் பிரிஸ்கா அப்படின்னு சொல்லி செல்லமாக அழைக்க பிரிஸ்கில்லாங்கிற ஒரு என்னது ராஜ குடும்பத்தை சேர்ந்தவர்கள், பிரபுக்களின் குடும்பம். அது உயர்குடி மகளாக இருக்க வேண்டும், வியாபாரத்தில் நல்லா சிறந்து இருந்திருக்க வேண்டும் அப்படின்னு தெரியுது. வேறு என்ன தெரியுது நமக்கு? வேறு என்ன தெரியுது? இந்த பகுதிக்கு அவங்க கூடாரம் வச்சுருக்காங்க. அதாவது 1 முதல் 3 வசனங்களில் நாம் பார்த்தோம் என்றால் பவுலடியார் அந்த அக்கிலா பிரிஸ்கில்லா குடும்பத்தோடு கூட இருக்கிறார்கள். இந்த அக்கிலா பிரிஸ்கில்லாவுடைய குடும்பம் ரொம்ப முக்கியமான ஒரு குடும்பம். ஏனென்றால் அவங்க போன இடங்களில் எல்லாம் அவர்கள் சபையை கூட்டியிருக்கிறார்கள். இது ரொம்ப அவசியமாக நாம் அறிந்து கொள்ள வேண்டிய ஒன்று. இந்த நாட்களிலே நாம் இழந்து போன ஒன்று என்னவென்றால், வீடு நல்ல பெரிய வீடாக இருக்குது, அல்லது நம்ம ஏதாவது வேலை கிடச்சிருக்கு, பெரிய வேலையாக இருக்குது, அல்லது பெரிய கம்பெனி வச்சுருக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நாட்களிலே அநேகர் கிறிஸ்துவை விட்டு, கிறிஸ்துவனுடைய ஐக்கியத்தை விட்டு விலகி போய், நான் வர்றேங்க உங்கள் இதுக்கு சர்ச்சுக்கு வரவங்க, ஆனால் எங்கள் வீட்டுக்கு யாரும் வந்துடாதீங்க, எங்கள் வீடு அழுக்காயிடும் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய, அதாவது ஆசீர்வாதங்களை பிடித்து கொண்டு கொடுக்க வேண்டிய நோக்கத்தை விட்டு விட்டார்கள். அருமையானவர்களே, ஆதி அப்போஸ்தல சபையை குறித்து நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். இந்த கொரிந்து பட்டணத்தில் ஒரு குடும்பம், ஆக்கிலா பிரிஸ்கில்லா குடும்பம், அவர்களோடு கூட பவுலடியார் தங்கி இருக்கிறார். அவர்களை குறித்து பார்க்கிறோம். அவர்கள் சென்ற இடங்களெல்லாம் அவருடைய வீடு சபையாக இயங்கியது. வீட்டை திறந்து கொடுத்துருக்கிறாங்க. இது ஆதி அப்போஸ்தலருடைய சபை. இதை குறித்து நாம் பார்ப்போம்.